Imagine this. In 2028, சென்னை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் புதிய தலைநகராக பெயரிடப்பட்டது. Why the change? எதிர்காலத்திற்கான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையில் மூழ்குவோம். தெற்கில் நிர்வாகத்தை மோர் ஆக்சசிபிள் மாற்றுவதற்கான பல வருட திட்டமிடலுக்குப் பிறகு இந்த முடிவு வந்தது. மேலும் சென்னையின் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் கல்ச்சுரல் டெப்த் அதை சரியான தேர்வாக மாற்றியது. இந்த நகரத்தில் இப்போது பார்லிமெண்ட் 2.0, எதிர்கால அரசு கட்டிடங்கள் மற்றும் ஈகோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சென்னையின் டெக் சாவி எக்கனமி மற்றும் முக்கிய இடம் ஆகியவை சர்வதேச முதலீட்டிற்கான காந்தமாக அமைகின்றன. இந்த மாற்றம் ஏற்கனவே வெளிநாட்டு வணிகங்களை ஈர்க்கிறது. உள்ளூர் மற்றும் தேசிய பொருளாதாரத்தை உயர்த்த புதிய முதலீட்டு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. டெல்லியை விட குறைவான காற்று மாசுபாடு மற்றும் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதால் சென்னை ஏற்கனவே பசுமையான, அணுகக்கூடிய நகரமாக உள்ளது. சென்னையின் தூய்மையான காற்றை பராமரிக்க, பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தவும், புகை மாசுகளை குறைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. டெல்லியுடன் ஒப்பிடுகையில் சென்னையின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள், பெட்டர் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் மற்றும் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகியவற்றுடன் வளர்ச்சிக்கு அதிக இடத்தை வழங்குகிறது. The goal: a futuristic, eco-friendly capital that leads by example. சென்னையின் தலைநகரமிடம் மாறுவது மட்டுமல்ல, அது ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தின் சின்னம். Embracing the future while reducing environmental impact. Comment your thoughts on the shift to Chennai.